மைக்கில் ஒருத்தர் சத்தமா வாசிக்கிறீங்களா? இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாம். சூத்திரிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஆவியானவரே, இந்த காலை வேளையில் எங்களோடு பேசுங்க ஐயா. அடிமை ரத்த கோட்டைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. அடிமைக்கு கர்த்தாவை நல்ல சுகம் கொடுங்க. நாங்கள் மனுஷனுடைய சத்தத்தை கேட்க வரவில்லை, கர்த்தருடைய சத்தத்தை நாங்கள் கேட்க வந்திருக்கிறோம். கர்த்தர் பேசுவீராக. துதிக்க மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நேர்மாற்றினீரே. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கத்தையே நேர்மாற்றினீரே. நேரு துணையுமில்லை, நேர் விலகவில்லை, ஓம் கரமே கைவிடவே இல்லை. துணையுமில்லை, நேர் விலகவில்லை, ஓம் கரமோ கைவிடவே இல்லை. என் நெருக்கத்திலே என் துணையானீரே, என்னோடு கர்த்தையே நேர்மாற்றினீரே. ஆமென். இந்த இடத்துல நாம் வாசித்தது மாதிரி மனாசே என்றதான ஒரு ராஜாவை குறித்து நாம் வாசிக்கிறோம். மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாமா? இப்படி அவன் நெருக்கப்படுகையில், இந்த மனாசே என்ற ராஜா 33ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். மனாசே ராஜாவாகிற போது 12 வயதாக இருந்து, 12 வயசு தான் அவர் ராஜாவாகும்போது. அடுத்து 55 வருஷம் அவர் என்ன பண்ணார்? எருசலேமில் அரசாண்டார். அப்போ மொத்த வயது அவருக்கு எத்தனை சொல்லுங்க? 55 ஒரு 12 எவ்வளவு? 67 இல்லை 67 67 ரிட்டையர்டு வயசு தான் போல இருக்கு. 58 தான் ரிட்டையர்டு இல்லை? ஆமாம், ரிட்டையர்டுன்னு ஒரு 10 வருடம். அப்போ அப்படியாக இந்த மனாசே என்றதான ராஜா இந்த எருசலேம் பட்டணத்தை அவர் ஆட்சி செய்த நேரத்தில் சில தவறு செய்து விட்டார். அதாவது தன் தகப்பனாகிய எசேக்கியா துருத்து போட்ட விக்கிரக கோட்டைகள், விக்கிரக மேடைகள், அந்த விக்கிரகங்களுடைய காரியங்கள் எல்லாம் இவர் மீண்டும் கொண்டு வந்து அதற்கு அவர் அடிமையாக மாறிவிட்டார். அதனால் அவருக்கு ஒரு நெருக்கம் வந்தது. கர்த்தருடைய பிள்ளைகள் நம்ம கவனிக்க வேண்டும். நல்லா போயிட்டே இருப்போம், நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டே இருப்போம், நல்ல வேதம் வாசிப்போம், நல்ல ஆவியில் நிரம்பி இருப்போம், நல்லா பாடுவோம், நல்ல உபவாசம் எடுப்போம், நல்ல ஊழியம் செய்வோம், ஊழியர்களுக்கு நல்லா உதவியாக இருப்போம், எல்லா சப்போர்ட் எல்லா காரியத்திலும் நல்லாவே செய்துட்டே வருவோம். திடீரென்று நம் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஒரு உபத்திரவம், ஒரு துன்பம், ஒரு கஷ்டம், ஒரு நஷ்டம் வரும். அந்த நேரத்தில் தான் நம்ம எப்படி இருக்க வேண்டும்? இயேசுவை நாம் கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். ஆனால் இந்த மனாசே என்ற ராஜா என்ன பண்ணிட்டாரு? அவர் ஆரம்பத்தில் பாருங்கள், அவங்க அப்பா ரொம்ப நல்ல ராஜா, எசேக்கியா ராஜா. உங்களுக்கு நன்றாக அவரை குறித்து தெரியும். எசேக்கியா ராஜா நாட்களில் சூரியன் கூட பார்த்தீங்கன்னா 10 பாகை பின்னிட்டு போனது. அப்படி தானே வாசிக்கிறோம். அது சாத்தியமே கிடையாது. கடிகாரம் இருக்குது என்று சொன்னால் இப்போ 11:40. இதை 11:40 12:40 மாற்றுவதற்கு நம்மளால் முடியும். இப்படியே நம்மளால் என்ன செய்யலாம்? மனிதர்கள் மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் காலத்தையே கர்த்தர் மாற்றினார் என்றால் அது எவ்வளோ பெரிய காரியம் இல்லையா? எசேக்கியா நாட்களில் அப்படி நடந்தது. அந்த ஒரு ராஜாவுடைய மகன் தான் இந்த மனாசே. இந்த மனாசே பாருங்க, அவர் நன்றாக ஆட்சி செய்து கொண்டே இருந்தார். மேடைகளை மாத்திரம் அவர் தகர்க்கப்படலை. மேடையில் பலியிட்டுக்குங்க, ஆடை கொண்டு வந்து பலியிட்டுக்குங்க, மாடை கொண்டு வந்து பலியிட்டுக்குங்க, நீங்கள் கற்பூரம் ஏற்றிக்கொள்ளுங்கள், நீங்கள் தேங்காய் உடைத்து கொள்ளுங்கள், நீங்கள் குங்குமம் விட்டு கொள்ளுங்கள், நீங்கள் சந்தனம் வைத்து கொள்ளுங்கள், நீங்கள் பூ வைத்து கொள்ளுங்கள் அப்படின்னு இந்த மனாசை என்ன பண்ணிட்டாரு? சில காரியங்களுக்கு தன்னை ஒப்பு கொடுத்துட்டாரு. நீங்கள் வீட்டில் போய் அந்த சரித்திரத்தை வாசிங்கள், உங்களுக்கு புரியும். இப்படியாக இந்த மனாசே தன் வாழ்க்கையில் தன்னுடைய காரியத்தை தேவனுக்கு பிரியமில்லாத சில நேரங்களில் அவர் ஒப்பு கொடுத்தபடினால அவர் வாழ்க்கையில் ஒரு நெருக்கம் வருகிறது. அப்போ இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நம் வாழ்க்கை கூட ஆரம்பத்தில் நம்ம ஆவியில் ஆரம்பிக்கப்பட்டிருப்போம். கலாத்தியர் புஸ்தகத்தில் நாம் வாசிக்கிறோம், ஆரம்பத்தில் ஆவியில் ஆரம்பம் பண்ண நீங்கள் முடிவை நீங்கள் மாம்சத்தில் முடிக்க பார்க்குறீங்களா அப்படின்னு பவுல் கேட்பார்.
அப்படியாக நமக்கு நேரம் இல்லை, வீட்டில் போய் நீங்கள் அதை வாசித்து பாருங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் நினைக்கிறேன். அப்படியாக இந்த மனாசேயை கூட பாருங்கள், அப்படித்தான் அவர் இருந்தார். இருந்து நன்றாக இருந்து இந்த நேரத்தில் தன் தகப்பன் தூர்த்து போட்ட அந்த மேடைகளை எல்லாம் அவர் என்ன பண்ணார், மீண்டும் அவர் எடுத்து கட்டிட்டு நீங்கள் எல்லாம் இதை பலி பண்ணி செலுத்திக்குங்க, அதெல்லாம் ஒன்றுமில்லை, எல்லாம் சோத்திரம் பண்ணால் சரியாயிடும். இன்றைக்கி நிறைய கள்ள ஊழியர்கள் அதை செய்து கொண்டு வருகிறார்கள், சொல்லி கொண்டு வருகிறார்கள். நிறைய திருச்சபையில் அது நடந்து கொண்டு வருகிறது. அதையும் சில விசுவாசிகள் ஃபாலோ பண்ணுகிறார்கள். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. நாம் எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? ஆவிக்குரிய திருச்சபை என்றால் ஒரு ஒழுங்கு இருக்கிறது. திருவிருந்து என்றால் ஒரு உடை இருக்கும். திருவிருந்தை நம்ம ஒயிட் மேக்சிமம் நம்ம என்ன செய்யலாம், ஒரு ஒயிட்டில் வர நம்ம பார்க்கணும். அட்லீஸ்ட் நம்ம ஃபுல் ஒயிட் இல்லைனா கூட இங்கேயும் ஒரு சின்ன சின்ன ஒரு பார்டர் வச்சு அப்படின்னு நம்ம நம்ம என்ன செய்யலாம், பழகி கொள்ளலாம். தப்பு ஒன்றும் இல்லை. பியூர் ஒயிட்டில் தான் வரணும்னு கிடையாது. இருந்தால் நான் வந்தாலும் நல்லது தான், இல்லை என்றாலும் பரவாயில்லை. ஆனாலும் சில ஒழுங்கு இருக்குது இல்லைங்களா? 9 மணி ஆராதனைனா என்ன செய்யணும், 9 மணிக்கெல்லாம் உள்ளே வந்துடணும். அது ஒரு கிறிஸ்தவ ஒழுங்கு, அது ஆராதனை ஒழுங்கு. அப்போ பாடல் நேரம், சாட்சி நேரம், தூது நேரம், இப்படியெல்லாம் சில காரியங்கள் இருக்கும். இதெல்லாம் எசேக்கியா ராஜா சரியாக வைத்திருந்தார். பஸ்காவை ஆசரித்தார், தேவனை தேடாமல் இருந்தாங்க, அதெல்லாம் தேடும்படிக்கு எசேக்கியா ராஜா பண்ணியிருந்தார். இவனுடைய மகன் என்ன பண்ணிட்டாரு, அதான் இப்போ மாடல் தான் இல்லைங்களா? இப்போ நிறைய ஊழியர்கள் அப்படி தானே, தகப்பன் செஞ்சதை பிள்ளைகள் என்ன செய்வாங்க, கொஞ்சம் வேற மாதிரி மாற்றிக்கொள்வார்கள். அதே தான் இந்த மனாசே ராஜா தன் வாழ்க்கையில் செய்து வந்தார். அப்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கம் வந்தது. ஹல்லேலூயா சொல்லலாமா? அதை வாசிங்கள்மா, உங்களுக்கு நன்றாக புரியுமா? 13 வாசித்து பாருங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருந்த போது அவர் அவனை கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். ஆமென். அப்போ மனாசே பாருங்க, தான் நெருக்கப்படுகிற நேரத்தில் அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்திற்கு வர பண்ணினார். நம்முடைய வாழ்க்கையில் கூட தவறுகள் வருவது இயல்பு. நம்ம தவறு செய்யாத மனிதர்கள் யாருமே கிடையாது. எல்லாருமே தவறு செய்ய ஒரு சான்ஸு வரும். ஆனால் தவறு செய்தவர்கள் அந்த தவறுலேயே நம்ம இருக்கக்கூடாது. அந்த தவறுலேருந்து நம்ம என்ன செய்யணும், மீண்டு வெளியில் வருவதற்கு என்ன விமோச்சனம், அதற்கு என்ன பிராய சித்தம் என்று சொல்லி அதை நாம் அறிந்து கொண்டு அவற்றிலிருந்து நாம் வெளியில் வர வேண்டும். அதை தான் இந்த மனாசே ராஜா செய்தார். இந்த மனாசே அதை செய்தபடினால அவர் என்ன பண்ணாரு, அந்த 3ஆம் வசனம் வாசிங்க. 3 அவன் தன் தகப்பனாகிய எசேக்கியா தகனிக்கப்பட்ட மேடைகளை திரும்பவும் கட்டி பாகாலுக்கு பலிபீடங்களை எடுப்பித்து விக்கிரக தோப்புகளை உண்டாக்கி வானத்தின் சேனையெல்லாம் பணிந்து கொண்டு அவரை சேவித்து. பார்த்தீங்களா? அதெல்லாம் வானத்தின் சேனையெல்லாம் நீங்கள் சேவிங்க. நீங்கள் அக்னி தீ கடக்க பண்ணுங்க, தீ மிதிக்க பண்ணுங்க, எல்லாம் நீங்கள் மேடைகளெல்லாம் நீங்கள் போட்டுக்குங்க, நீங்கள் எல்லாம் பண்ணுங்க என்று சொல்லி அவர் என்ன பண்ணிட்டாரு, அந்த தீமையான காரியங்களை ஊக்குவிப்பதற்கு இவர் ஒரு வழியாக மாறிவிட்டார். இதனுடைய விளைவு தான் என்ன ஆனது, இந்த மனாசே ராஜா சிறை பிடிக்கப்பட்டு அவர் ஒரு தேசத்திற்கு கைதியாக கொண்டு போகப்பட்டார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட தேவனை விட்டு கொஞ்சம் நம்ம பூ வச்சுக்கலாம், கொஞ்சம் பொட்டு வச்சுக்கலாம், கொஞ்சம் மஞ்சள் பூசிக்கலாம், கொஞ்சம் மெட்டி போட்டுக்கலாம், தப்பாக எடுத்துக்காதீங்க. சத்தியம் வருது, நான் என்ன பண்ணுறது, கொஞ்சம் கொலுசு போட்டுக்கலாம், அதில் வேற முத்து வச்சு நல்லா தடியாக இவ்வளோ தடியாக போட்டுக்கலாம் அப்படின்னு பிசாசு சொல்லுவான். அது புறஜாதி மக்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. எல்லா கிறிஸ்டியன்ஸும் போடுறாங்க. கிறிஸ்டியன்ஸு பொட்டு வைக்கக்கூடாது. எத்தனை பேர் கிறிஸ்டியன்ஸு பொட்டு வைக்கிறாங்க தெரியுமா? பொட்டு இயேசு நமக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி நமக்காக மீட்பை கொடுத்துட்டாரு. அந்த மீட்பை கொடுத்த பிறகு நமக்கு எதுக்கு பொட்டு பூவெல்லாம் இல்லை, நமக்கு எதுக்கு அந்த வீணான அலங்காரம், வீணான உடைகளில் கவனமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமாம். இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் இந்த மனாசே ராஜா தள்ளப்பட்டார். இதில் தவறு ஒன்றும் கிடையாது. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க, நல்லா மேக்கப் பண்ணிக்கோங்க, நல்லா பண்ணிக்கோங்க, எங்களுக்கு ஒன்றும் இல்லை. கர்த்தர் வரப்போகிறாரு. கர்த்தர் என்ன பண்ணார், சீக்கிரம் வரப்போகிறாரு. மஞ்சள்லாம் யார் பூசுவாங்க? அஞ்ஞானிகள் பூசுவாங்க. நம்ம பூசலாமா? நம்ம பூ வைக்கலாமா? நம்ம எல்லாம் செய்யலாமா? வேதம் அப்படி சொல்லப்படவில்லை. கிறிஸ்தவர்கள் என்றால் அதிலிருந்து நம்ம பிரிந்து வெளியே வந்துவிட வேண்டும். இல்லை என்றால் ஒரு நெருக்கத்தின் பாதையில் பிசாசு நம்மை தள்ளி விடுவான்.
கர்த்தர் தள்ள மாட்டாரு. கர்த்தர் எப்பவுமே ஆசீர்வதிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்ல மாட்டேன்றீங்களே? கடினமாக இருக்கல. நானே யோசித்தேன், எப்படி இதை நான் சொல்கிறது சபையில், என்னை எப்படி புரிஞ்சுப்பாங்க ஆவியானவர், எனக்கு தெரியாது, நீ சொல்லுன்ட்டாரு. என் ஜனங்கள் நெருக்கத்தின் பாதையில் போகிறாங்க. பிசாசு எந்தெந்த நிலைமையில் நெருக்கி வச்சிருக்க உனக்கு தெரியாது, சொல்லி தான் ஆகணும், நீ சொன்னால்தான் என் ஜனங்களுக்கு தெரியும் அப்படின்னு கர்த்தருடைய ஆவியானவர் சொன்னதை தான் இப்போ நான் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். சில நேரத்தில் பிசாசு அப்படிதான் நெருக்கத்தில் தள்ளிவிடுவான். அந்த நெருக்கத்தை தள்ளிவிடும் போதுதான் அப்பொழுதுதான் மனாசே ராஜாவுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அப்போ அவர் முட்செடியினால் விலங்கிடப்பட்டு அவரை கொண்டு போகிறாங்க. அதை வாசிங்க, அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. அந்த மனாசே ராஜா முட்செடியினால் விலங்கு போட்டு ஒரு தேசத்திற்கு அவரை கொண்டு போயிட்டு அந்த இடத்துல சிறையாக அசீரியா ராஜா வைக்கிறாரு. அப்போ அந்த அசீரியா தேசத்து ராஜா அவனை கைதியாக கொண்டு போகிற. யாரை? ராஜாவை போயிட்டு யாராகிலும் ஒரு கைதியாக கொண்டு போக முடியுமா? ராஜா கர்த்தருக்கு பிரியமில்லாத செய்தால் அதை தான் செய்ய முடியும். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் ராஜாவுடைய பிள்ளைகள். நீங்களும் இயேசு ராஜாவுக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகிலும் செய்வோமானால், என்னையும் தான் சேர்த்து சொல்லுகிறேன், நாம கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் ஏதாகிலும் செய்வோம் என்று சொன்னால் மனாசே ராஜாவுக்கு வந்தது போல தான் நமக்கும் வரும். அதனால தான் நம்ம கிறிஸ்தவர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். வாலிப தம்பிமார்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். சகோதரிமார்கள் தங்கள் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நம்முடைய குடும்பத்தில் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிப்புகள் கடந்து வருவார்கள். நீ சர்ச்சைக்கு போகிற, நீயே சினிமா பார்க்குற, அப்புறம் என்னையா சபை கூப்பிடுற அப்படின்னு கேட்பார்கள், நம்மை குற்றப்படுத்துவார்கள். அந்த விஷயத்தில் தான் நாம் ரொம்பவும் மிகவும் ஜாக்கிரதையாக பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். இதுதான் இந்த மனாசே ராஜா அது செய்தபடினால அவரை விலங்கிடப்பட்டு இன்னொரு தேசத்தில் கைதியாக கொண்டு போய் வைக்கப்பட்டார். அந்த நேரத்தில் மனாசே ராஜா செய்த ஒரு காரியம், அதை தான் நாம் வாசித்தோம். எப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கெஞ்சி. இன்றைக்கு பிசாசு கூட நம் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நெருக்கத்தின் பாதையில் தள்ளி இருக்கலாம். அந்த நெருக்கத்திலே நாம் இருந்து விடாதபடிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் சொல்லுங்கள்? மனாசே ராஜா மாதிரி கெஞ்சி தேவ சமூகத்தில் நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம அப்படி நாம் கெஞ்சி ஜெபிப்போமானால் நிச்சயமாக அந்த நெருக்கத்திலிருந்து கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுப்பாரு. கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? கொடுப்பாருன்னு சொல்றாங்களா? சத்தமா இல்லையா சொல்லுங்க. எனக்கு இன்னும் அந்த நெருக்கமே வரலைங்க சிஸ்டர் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை அந்த மாதிரி நெருக்கம் வந்தாலும் தேவன் நமக்கு என்ன செய்வார் சொல்லுங்கள்? விடுதலை கொடுப்பாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? பிசாசு நமக்கு நல்லது மாதிரி, நல்லது செய்கிற மாதிரி ஓடி வருவான். நம்முடைய தேவைகள் எப்போ அறிந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு இதை கொடுத்தா இவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும்னு அவனுக்கு தெரிந்து தான் அந்த நேரத்தில் கரெக்டாக கொண்டு வருவான். அங்கே தான் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ நான் கூட பாருங்கள், அந்த வட்ட செயலரை போய் நான் பார்க்க போயிருந்தா என்னோடய நிலைமை என்னவா இருக்கும்? நான் கர்த்தருக்கு நான் கீழ்ப்படியாத மனாசே ராஜா மாதிரி மாறி இருப்பேன். கர்த்தர் என்ன செஞ்சிருப்பாரு? ஒரு நெருக்கத்தில் போட்டிருப்பாரு. ஹல்லேலூயா. நாம் மிகவும் கவனமாக ஆவியானவருக்கு நாம் செவி கொடுக்க வேண்டும். ஆவியானவர் உங்களோடு பேசினாரானால் நீங்கள் ஆவியானவருக்கு கீழ்ப்படியுங்கள். ஆவியானவர் உங்களோடு பேசி இருக்கிறாரா? உடையில் பேசுவார், உணவில் பேசுவார், பேச்சில் பேசுவார், நடையில் பேசுவார், எல்லா விதத்திலும் கர்த்தர் பேசுவார். அவர் பேசுகிற தெய்வம். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமேன். அந்த இடத்துல பாருங்க நடந்த சம்பவம் வாசிங்கள் 13. இப்போ வாசிங்க. அவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணி கொண்டிருக்கிற போது அவன் கெஞ்சுதலுக்கு இறங்கி அவன் ஜெபத்தை கேட்டு அவனை திரும்ப எருசலேமில் உள்ள தன்னுடைய ராஜ்யத்துக்கு வர பண்ணினார். கர்த்தரே தேவன் என்று அப்பொழுது மனாசே அறிந்தான். கர்த்தரே தேவன் என்று மனாசே அப்பொழுது அறிந்து கொண்டார். எப்பொழுது? அவர் நெருக்கப்படுகிற நேரத்தில். நெருக்கம்னா சும்மா நெருக்கம் இல்லைங்க. பொருளாதார நெருக்கம் கிடையாது, வியாதி என்ற நெருக்கம் கிடையாது. தன் ராஜ்ய பாரத்தையே கர்த்தர் எடுத்துட்டாரு. அல்லேலூயாவே சொல்ல மாட்டேன்றீங்க. அந்த சாணத்தையே எடுத்துட்டாரு. அந்த ராஜான்ற சாணத்தை எடுத்து ராஜாவுக்கு பதிலாக இப்போ என்ன பண்ணிட்டாரு? கைதியாக பண்ணிட்டாரு. கைதிக்கு தானே விலங்கு போடுவாங்க, இல்லை? இந்த சும்மா இருக்கவங்கள விலங்கு போடுவாங்க. யாருக்கு விலங்கு போடுவாங்க? கைதிகளுக்கு. நான் கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன்னா அந்த அன்னைக்கு அப்போ லிஃப்டில் போகும்போது
அங்கே ஒன்று எழுதி வச்சிருந்தது, கைதிகள் லிஃப்டில் செல்லக்கூடாது. உடனே என் கூட வந்த அம்மாவில் லிஃப்டில் செல்லக்கூடாதுன்னு எழுதிருக்குதுமா. நாங்கள் நல்லா படித்து பாருங்கம்மா அப்படின்னு போனால் கைதிகள் லிஃப்டில் செல்லக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், கைதிகள் லிஃப்டில் போகக்கூடாது. கைதிகளுக்கு தனியாக ஒரு பஸ் இருக்குது, ஒரு காவல் பஸ் இருக்குது. அந்த பஸ்ஸில் தான் என்னது, அந்த கைதிகளெல்லாம் கொண்டு போவாங்க. அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, ஒரு கேங்க, ஒரு போலீஸ் இருப்பாங்க. அவங்க கையில் எல்லாருக்குமே என்ன இருக்கும், ரிவால்வர் அவங்க கைகளில் இருக்கும். அப்படியாக தான் இந்த மனாசே பாருங்கள், கைதியாக கொண்டு போகப்பட்ட அந்த மனாசே என்ற ராஜா அந்த இடத்துல போயிட்டு ஜெபம் பண்ணுறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு, கெஞ்சுறாரு. அந்த கெஞ்சுற ஜெபத்தை வான் தேசத்தில் நீ ராஜாவா இருக்கும்போது நீ செய்திருந்தா அந்த நெருக்கம் உனக்கு வந்திருக்குமா? இல்லை, நம்ம யோசித்து பார்க்கணும். அப்போ நம்முடைய சாணத்தில் கர்த்தர் வைக்கிறார் என்றால் அந்த சாணத்தில் நம்ம எப்படி இருக்க வேண்டும், உண்மையாக இருக்க வேண்டும், கர்த்தருக்கு நாம் பிரியமாக இருக்க வேண்டும். இந்த ராஜா அதை ரெண்டுத்தையுமே செய்யலை. கர்த்தருக்கும் பிரியமா இல்லை, அவர் உண்மையாகவும் இல்லை. அதனால தான் தேவன் என்ன பண்ணாரு, மனாசே என்ற ராஜாவுக்கு ஒரு நெருக்கத்தை கொடுத்தாரு. அந்த நெருக்கத்தை கொடுத்து தன் சாணத்தையே பிடுங்கி அவனை கைதியாக கொண்டு போயிட்டு வேறு ஒரு தேசத்துல சிறையில வைத்தாரு. அந்த சிறையில வைக்கும்போது தான் கெஞ்சி விண்ணப்பம் செய்து கர்த்தரே தெய்வம் என்று அறிந்து கொள்கிறார். இன்னைக்கு நம் வாழ்க்கையில கூட ஒரு நெருக்கத்தை கர்த்தரை அனுப்புனாதான் கர்த்தரே தெய்வம் என்று நாமும் என்ன செய்வோம், அறிந்து கொள்வோம். இல்லைன்னா அரசியல்வாதிகளை தான் நோக்கி ஓடுவோம், இல்லைன்னா பெரிய பெரிய தலைவர்கள் தான் நோக்கி நம்ம ஓடுவோம். எல்லாமே கர்த்தர் நமக்கு இது பண்ணா. அப்போ நெருக்கம் வர வேண்டும். நெருக்கம் வந்தால்தான் நல்லது. என்ன சொல்கிறீங்க? யாருக்கு எந்த கிறிஸ்தவர்களுக்கு போராட்டம் வருகிறதோ, எந்த கிறிஸ்தவர்களுக்கு நெருக்கம் வருகிறதோ அவர்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க? உண்மை அதுதான். யார் நீங்கள் பாருங்களேன், எந்த பிலீவர் கஷ்டப்படுறாங்களோ அவங்க தான் ட்ரூ கிறிஸ்டியன், அவங்க தான் உண்மையான விசுவாசி. எல்லாமே வந்துட்டு கர்த்தரையே மறந்துட்டு ஜாலியாக சபைக்கு வராமல் சபைக்கு வர நாளில் பாரில் போய் உட்காந்துருப்பாங்க சில கிறிஸ்டியன்ஸ். தெரியுமா உங்களுக்கு? சம் கிறிஸ்டியன்ஸ் என்ன பண்ணுறாங்க, ஆலயத்துக்கு வருவதற்கு பதிலாக ஞாயிற்றுக்கிழமையான பாரில் போய் இருப்பாங்க. இன்னைக்கு தேவன் உங்களை அப்படி இல்லாதபடிக்கு கர்த்தருடைய சமூகத்துல கொண்டு வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, நெருக்கப்பட்ட நேரத்துல மனாசே ஜெபம் பண்ணினாரு. இன்னைக்கு நீங்களும் நான் நெருக்கப்படுகிறோமா? எதனால நெருக்கப்படுகிறோம்? பிள்ளைகளால நெருக்கம் வருகிறதா? கணவரால நெருக்கம் வருகிறதா? உறவினர்களால நெருக்கம் வருகிறதா? நண்பர்களால நெருக்கம் வருகிறதா? எப்போதும் என் வாழ்க்கையில போராட்டம் தான் சிஸ்டர், என் வாழ்க்கையில சிரிப்பே இல்லை, என் வாழ்க்கையில் சந்தோஷமே இல்லை, எல்லாருமே சிரிக்கிறாங்க, எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி இருக்கேனே, எனக்கு மட்டும் தேவன் எதுவுமே செய்யலையே அப்படின்னு இருக்கீங்களா? கலங்காதீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்கள் நெருக்கங்களை எல்லாம் மாற்றி போட்டு விசாலத்தை கொண்டு வந்து வைப்பாரு. சங்கீதம் 18:8 வாசிங்க. சங்கீதம் 18:8. அவர் நாசிலிருந்து புகை எழும்பிற்று, அவர் வாயிலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டது. அதனால் 18:19 சாரி, சங்கீதம் 18:19. என் ஆபத்து நாளிலே எனக்கு நேரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியால் என்னை தப்புவித்தார். ஆமென். மனாசே ராஜாவை அப்படிதான் செய்தாரு. என்ன செய்தாரு? என் ஆபத்து நாளில் எனக்கு எதிரிட்டு வந்தார்கள், கர்த்தரோ எனக்கு ஆதரவாய் இருந்தார். தாவீதுக்கும் கர்த்தர் ஆதரவாய் இருந்தார். இந்த கால மத்தியான வேளையில தேவன் உங்களுக்கும் ஆதரவாய் இருக்க போறாரு, எனக்கும் ஆதரவாய் இருக்க போறாரு. நானும் நெருக்கப்படும் போது கர்த்தர் எனக்கு ஆதரவாக இருக்க போறாரு. நீங்களும் நெருக்கப்படும் போது கர்த்தர் உங்களுக்கு எப்படி இருக்க போறாரு சொல்லுங்க? ஆதரவாக இருக்க போறாரு. ஹல்லேலூயா. அவர் விசாலமான இடத்திலே என்னை கொண்டு வந்து என்மேல் பிரியமா இருந்தபடியினால் என்னை தப்புவித்தார். அப்ப நம்ம தேவனுக்கு எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்க? பிரியமா இருக்க வேண்டும். பிரியமான எப்படி? காலையில் எழும்பி நல்லா ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நல்லா நல்லது, தப்பு ஒன்றும் இல்லை, நம்ம நல்லா ட்ரெஸ் உடுத்தலாம், ட்ரெஸ்ஸு நல்லா போடலாம். ஆனால் என்ன செய்யணும்? தகுதியாக இருக்க வேண்டும். புறஜாதியார் கூட பெட்டர். இந்த கிறிஸ்தவங்க ட்ரெஸ் பண்ணுறதை பார்த்தீங்கன்னா புறஜாதியார் பெட்டர். ஒரு ஃபங்க்ஷனில் போன ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ஃபங்க்ஷன் நடத்துகிற பேரண்ட்ஸு கூட சிம்பிளாக இருக்காங்க, பட் வந்திருக்காங்க பாருங்க வெல்வஸ். இவங்க பார்த்தீங்கன்னா இவங்க தான் என்னமோ ஃபங்க்ஷனே நடத்துகிற மாதிரி அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு,
அந்த மாதிரி ஒரு மேக்கப் யாருக்கு வேணும் இல்லை? தகுதியான வஸ்திரம் நமக்கு போதும். எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் இயேசு நம்ம மீது எப்படி இருக்க வேண்டும் சொல்லுங்கள்? பிரியமாக இருக்க வேண்டும். அவள் பிரியமாக இருக்கன்னா நம்ம ஜெபிக்கணும், நம்ம வேதம் வாசிக்கணும். ஜெபிக்கிறீங்களா? இந்த 3 நாள் நீங்கள் சுத்திகரிப்பு ஜெபத்தில் யாருன்னா ஒரு நாள் ஜெபிச்சுட்டு வந்தீங்களா? வந்த பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வராதவர்கள் நீங்கள் இந்த 3 நாள் சுத்திகரிப்பு ஜெபம் வச்சோம்ல, இந்த திருவிருந்துக்காக நீங்கள் ஜெபிச்சுட்டு வந்தீங்களா? கர்த்தாவே என்னை கழுவுங்க, என் இருதயத்தை கழுவுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை ஆயத்தப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபித்து விட்டு நாம் வர வேண்டும். ஒருவேளை நீங்கள் செய்யவில்லை என்றால் அடுத்த மாதத்திலிருந்து நீங்கள் அதை கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் செய்து பாருங்கள். விசாலத்தில் கர்த்தரை கொண்டு வந்து உங்களை வைத்து விடுவார். விசாலனா பெருசா, நீங்கள் கொஞ்சமாக இருப்பீங்க. கொஞ்சோன்னு இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தில் பெரிய ஆசீர்வாதத்தில் கர்த்தர் நமக்கு கொண்டு வந்து நிறுத்திடுவார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அடுத்த வசனம் 121, சங்கீதம் 121. என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் கர்த்தர் என்ன பண்ணாரு? நமக்கு செவி கொடுக்கிறார், அவர் பதில் கொடுக்கிறார், அவர் கவனிக்கிறார், அவர் கேட்கிறாரு. ஒருவேளை நமக்கு தெரிந்தவர்கள் நம்ம வெளியில பார்த்துட்டு கைகளை தட்டி கூப்பிட்டு ஹலோ என்று சொல்லி ஏதோ ஒன்று சொல்லி கூப்பிடும்போது காது கேளாதது போல போய்விடுவார்கள். ஆனால் அதே நம்ம நெருக்கத்தில் இருக்கும்போது நீங்கள் கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், அதுக்கு பதில் கொடுப்பார். இல்லை அப்படி தானே வாசிங்கள். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு செவி கொடுத்தாரு. அதனால தான் ஃபாதர் பெர்க்மன்ஸ் ஐயா அவர்கள் பாடல் பாடுவார். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன், நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தாராமே, நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். நான் கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன், கர்த்தரையே துதிப்பேன், காலமெல்லாம் துதிப்பேன். அப்ப நெருக்கத்தில் இருக்கிற நாம் யாரை நோக்கி கூப்பிட வேண்டும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். இயேசுவே என்னை குணமாக்குங்க, இயேசுவே என்னை விடுதலை ஆக்குங்க, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு உங்களுக்கு படிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன தேவை? ஞானம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு பணம் தேவை. படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஆரோக்கியம் தேவை. நீங்கள் என்ன பண்ண வேண்டும்? கர்த்தரை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும். என் மகளுக்கு அப்படி தான் சோஷியலே வராது, இங்கிலீஷு சுத்தம், நிறைய மார்க் எடுக்க. இங்கிலீஷ் நல்லா பேசுகிறத பார்த்தா இங்கிலீஷில் ஃபுல் மார்க் எடுக்கும் நான் நினைப்பேன். இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேடாக எடுப்பாள். அவன் 60 மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா 43, 48 அதுக்கு அவளுக்கு நல்லா இருக்குது. பட் எனக்கு 60க்கு 48 தான். என்ன மற்ற 12 மார்க் எங்கே போச்சு, ஏதோ போச்சு, என்ன பண்ண, ஏது செஞ்ச? நமக்கு வந்து ஃபுல் மார்க் எடுக்கணும். நம்ம அந்த எய்மில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? அப்படியா இருக்கும்போது நான் சொன்னேன், சோஷியலே வரல, 12 மார்க்கு, 15 மார்க்கு, 30 மார்க்கு, 22 மார்க்கு அப்படின்ட்டு வாங்கியிருக்கும்போது கர்த்தரை நோக்கி கூப்பிடு. ஹிஸ்ட்ரி வந்து நமக்கு கொஞ்சம் இதுதான். சோஷியல்னால் இப்போ நாங்கள் நம்ம படிக்கும் போது ஹிஸ்ட்ரி இப்போ எல்லாம் மொத்தமாக சேர்ந்து வருதுன்னு நினைக்கிறேன் சோஷியல். அதனால் கொஞ்சம் கடினம் தான். நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடு. நீ கர்த்தரை நோக்கி கூப்பிடுனா சோஷியல் உனக்கு நல்லா வரும், மேக்ஸ் உனக்கு நல்லா வரும், உனக்கு எல்லாமே வரணும். அதே போல் எனக்கு தெரியாது, இன்றைக்கி காலையில் வந்து சாட்சி கொடுத்துருக்குறாங்க, எனக்கு சோஷியலே வராது, சோஷியலில் நான் சென்டம் எடுக்கும்படி கர்த்தரை உதவி செஞ்சார். ஹல்லேலூயா சொல்லாமா? அப்போ கர்த்தருடைய கிருபையில் நம்ம என்ன கேட்டாலும் நோக்கி கூப்பிட வேண்டும். கூப்பிட்டாதான் அவர் பதில் கொடுப்பார். எனக்கு கூட அப்படிதான். நான் கூட இப்போ கர்த்தர்கிட்ட கூப்பிட்டுட்டே இருக்கிறேன், சபைக்கு இறங்குங்கப்பா, சபைக்கு இறங்குங்க, சபையுடைய தேவைகளை சந்திங்க,
சபைக்கு நீங்க அதிசயம் செய்யுங்க என்று சொல்லி நானும் என்ன செய்கிறேன், கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டு கொண்டிருக்கிறேன். எனக்கு இது நெருக்கம் தானே, இந்த நெருக்கத்துல நான் யாரை நோக்கி நான் பார்க்கணும், நான் கர்த்தரை தானா நோக்கி பார்க்கணும். அவர் நமக்கு செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் கூட உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்டதான உபத்திரம் இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியமா இருந்தாலும், கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுத்து நமக்கு பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. வாசிக்கலாம் அதே சங்கீது யாக்கோபு நிருபம் 1 அதிகாரம் 27 வசனத்தை வாசிங்கள். யாக்கோபு 1:27. விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஆமென். இப்படி யாக்கோபு 1:27ங்களா? சோதனையை சகிக்கிறது வாசிங்க. 12 சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவார். ஆமென். சோதனை சகிக்கிற மனுஷன் எப்படியா? பாக்கியவான். அப்ப நெருக்கப்படும் போது, சோதனை என்றால் நெருக்கம், அப்ப நெருக்கப்படுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் நாம் எப்படி இருக்குமோ பாக்கியவான்களாக நாம் மாற முடியும். அப்பொழுதுதான் நமக்கு என்ன கிடைக்கும் சொல்லுங்கள்? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் கொடுப்பாரு. இன்றைக்கி உபத்திர காலம் வரப்போகிறது. என்னங்க இது 9வது மாதம் வந்திருக்கிறோம், உபத்திர காலம்னு சொல்கிறீங்களே நினைக்கிறீங்களா? நிச்சயமாக உண்டு பிரியமானவர்களே. உபத்திர காலம் 3 ஆண்டுகள் உபத்திர காலம், 3 ஆண்டு மகா உபத்திர காலம். இந்த இடைப்பட்ட நாட்களில் கர்த்தருடைய ரகசிய வருகை வரும். இந்த ரகசிய வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோமானால் நாம் பாதுகாக்கப்பட முடியும், நாம் தப்புவிக்கப்பட முடியும். நம்ம மேலிடத்தில் நம்ம எல்லாம் மனமாட்டியாக ஒரு இடத்துல எடுத்துகிட்டு போட்டு இயேசு நம்மளை வச்சிடுவார். இந்த 7 ஆண்டுகள் இந்த மகா உபத்திரம் எல்லாம் முடிந்த உடனே அதற்கு பிறகு நம்மையும் இயேசுவும் கொண்டு வருவார். அதாவது எடுத்துக்கொள்ளப்பட்ட மனவாட்டி மாத்திரம்தான் எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள். மணவாளனோடு மணவாட்டி மீண்டும் பூமிக்கு வர முடியும். அல்லேலூயா சொல்லலாமா? இது எப்போ சொல்லுங்க? உபத்திரவத்தை சகிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான், சோதனையை சகிக்கிற பிள்ளைகளுக்கு மட்டும்தான். சோதனை வந்தவொடனே சில பேர் வலிவி ஓடிடுறாங்க, கஷ்டம் வரும்போது சில பேர் ஓடிடுறாங்க, நஷ்டம் வரும்போது சில பேர் என்ன செய்கிறாங்க? காட்டி கொடுத்து விடுகிறார்கள். யூதாஸ் காட்டி கொடுத்துட்டான். அதனால் அவன் என்ன செய்து விட்டான்? அந்த 12 கோத்திரத்தினுடைய அந்த வரிசையில் இருக்கிற அந்த சாணத்தையே அவன் இழந்து விட்டான். இன்றைக்கு நாம் அப்படி இருக்கக்கூடாது. உபத்திரங்கள் வரும் பொழுது, சோதனைகள் வரும் பொழுது நாம் சகிக்க வேண்டும், நாம் பொறுக்க வேண்டும். நமக்கு தான் நிறைய சோதனை வரும், நமக்கு தான் வேதனைகள் வரும், நமக்கு தான் கஷ்டங்கள் வரும், நமக்கு தான் துன்பம் வரும். துன்பம் வராதுன்னு சொல்லவே முடியாது. ஞானஸ்தானம் எடுத்த உடனே இயேசுவுக்கு துன்பம் வந்துச்சா இல்லையா? ஆனால் இயேசு என்ன பண்ணாரு? அந்த சோதனையை ஜெயித்தாரு. இன்றைக்கு நீங்களும் நானும் சோதனையை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இந்த 9வது மாதத்தில் நமக்கு வருகிற சோதனைகளை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெயிக்க வேண்டும். எப்படி ஜெயிக்க வேண்டும்? வசனத்தை நாம் சொல்லி அறிக்கை பண்ணி நாம் ஜெயிக்க வேண்டும். வசனம் நம் வாயில எப்பொழுதும் இருக்க வேண்டும். வேதத்தை நாம் எப்பொழுதும் நாம் வாசித்து கொண்டே இருக்க வேண்டும். வேதம் நம்முடைய வாயில நாம் மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த வேதம் கூட கிடைக்காத ஒரு உபத்திர காலம் நம்முடைய உலகத்துல நிச்சயமாக வரப்போகிறது. அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம்? வருகைக்கு ஆயத்தமாகுங்கள், சோதனையை சகிங்கள். அப்ப சோதனையை சகிக்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது? ஜீவ கிரீடத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். அடுத்தபடியாக இன்னொரு மனிதரை குறித்து நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நல்ல ஒரு தீர்க்கதரிசி, குட்டி தீர்க்கதரிசி தான். குழு கொடுத்துருக்கிறேன், நீங்களே சொல்லுங்க யாருன்னு. யோனா. அப்ப யோனாவை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனா ஒரு தேவ மனிதர், தீர்க்கதரிசி, கர்த்தருக்கு பயந்தவர், எல்லாமே அவரை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். ஆனால் இந்த யோனாவை கொண்டு தேவன் சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று அவரை நினைத்திருந்தார். இப்போ ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமை கூட தேவன் என்ன பண்ணாரு? அவரை கொண்டு சில காரியம் செய்ய வேண்டும் என்று நினைத்தபடினால ஆபிரகாமை குடும்பத்திலிருந்து அவரை அழைக்கிறாரு.
ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நான் வாசிக்கிறோம். ஆபிரகாம் அழைச்ச உடனே ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு? கீழ்ப்படிந்து தேவனுடைய சத்தத்துக்கு கேட்டு அப்படியே அவர் நடந்து வர்றார். அதனால் பெரிய ஜாதியாக கர்த்தர் மாற்றுகிறார். இந்த யோனாவை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பிளான் வச்சிருந்தாரு. அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் இருந்தபடினால யோனாவுக்கு ஒரு அழைப்பு கொடுத்தாரு. அந்த அழைப்பு கொடுக்கும் போது யோனா என்ன செய்யலை? கீழ்ப்படியில. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு திட்டம், ஒரு பிளான் வச்சிருக்காரு. உங்களை கொண்டு நான் செய்யணும், இவர்களை கொண்டு இந்த சபைக்கு ஏதாகிலும் செய்ய வேண்டும், இவர்களை கொண்டு ஏதாகிலும் பண்ணணும், தேசத்துக்கு இவங்களை கொண்டு ஏதாகிலும் செய்யணும் அப்படின்னு நம்மளை கொண்டு கர்த்தர் என்ன செய்வார்? ஒரு திட்டம் நம் மீது இருக்கும். அது இப்போ நமக்கு தெரியாது, பிற்காலத்துக்கு அது தெரியும். அப்படியாக தான் இந்த யோனாவை கர்த்தர் என்ன பண்ணார்? அப்படியாக அவர் பயன்படுத்தினார். ஆனால் யோனா அதுக்கு என்ன செய்யலை? அதுக்கு செவி கூடாதபடி யோனா தன் இஷ்டத்துக்கு படி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஓடினார். 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்கள். யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். ஆமென். அதனால் கடலிலே கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்க பெரிய கொந்தளிப்பு உண்டாயிற்று. ஆமே. 2ஆம் அதிகாரம் வாசிங்க. 2 என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஆமென். அவர் எனக்கு செவி உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். அப்போ யோனாவை பாருங்க. யோனாவை எங்கே போக சொன்னார்? நினிவே பட்டணத்துக்கு போக சொன்னார். நினிவே பட்டணத்து மக்கள் மிகவும் கொடூரமானவர்கள். அவர்கள் எப்பொழுதுமே தங்கள் கரங்களில் ஆயுதங்களை வைத்து கொண்டிருப்பார்கள். மிகவும் மோசமானவர்கள், மிகவும் மிருகத்துக்கும் கேடானவர்கள். அப்படிப்பட்டதான ஒரு மூர்க்கம் நிறைந்த, ஒரு கொடுமை நிறைந்த ஒரு பட்டணம்தான் அந்த நினிவே, அசீரியா தேசத்துடைய தலைநகரம். இப்படியாக அந்த நினிவே பட்டணத்து ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் கர்த்தர் யோனாவிடத்தில் பேசுகிறாரு. நீ எழுந்து எங்கே போ? அதை வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டினது என்றார். அப்போ அவருடைய அக்கிரமம் என் சமூகத்தில் எட்டி இருக்கு யோனா. அதனால நீ என்ன பண்ண? நீ எழுந்து எங்க போ? மகா நகரமாகிய நினிவேக்கு போ அப்படின்னு சொல்லி யோனாவை கொண்டு ஒரு பெரிய காரியத்தை செய்யணும்னு கர்த்தர் நினைத்து யோனாவுக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறாரு. இன்றைக்கு உங்களை கூட கர்த்தர் ஒரு பெரிய காரியம் உங்களை கொண்டு செய்ய போகிறாரு, என்னை கொண்டு செய்ய போகிறாரு. அது என்ன காரியம் என்று நமக்கு இப்போ தெரியாமல் இருக்கலாம், நிச்சயமாக தெரிய. வாலிப பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறாரு. நீங்கள் இப்படியே இருக்க மாட்டீங்க. கர்த்தர் ஒரு நாளைக்கு பாருங்கள், திடீரென்று உங்களை மாற்றுவார். இங்கே ஒரு ஐயா வந்தார் அநேக ஆண்டுகளுக்கு முன்னதாக. அப்போ சொன்னார், ஃபேமிலி ப்ரேயர் நடத்துனீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நான் என்ன பண்ணுவேன்? நான் ஃபாரின் தேசத்தில் கொண்டு போய் உங்களை உயர்த்துவேன் அப்படின்னாரு. ஞாபகம் இருக்கான்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இருக்குது. அதை வைத்து நான் இன்ன வரைக்கும் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கிறேன். என் தேவனே, என்னுடைய விசுவாச பிள்ளைகளை உயர்த்துங்க, எங்கள் விசுவாச பிள்ளைகள் உயரட்டும், அவங்க எல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கட்டும் என்று சொல்லி நிச்சயமாக கர்த்தர் நம்மை கொண்டு ஒரு பிளான் வச்சிருக்காரு. அதை எப்படியாக நிறைவேற்ற வேண்டும் என்று அப்படித்தான் யோனாவை கொண்டு கர்த்தர் செஞ்சார். யோனாவை அந்த நினிவே பட்டணத்தை யோனா மூலமாக பாதுகாக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் என்று ஒரு அழைப்பு கொடுக்குறாரு. கொடுத்த மாத்திரத்தில் யோனா என்ன செய்யலை? கீழ்ப்படியாதபடி என்ன பண்ணிட்டாரு? அது நமக்கு நன்றாக தெரியும், சண்டே ஸ்கூல் ஸ்டோரி மாதிரி. தர்ஷீஷுக்கு ஓடிவிட்டார். ஓடி போயிட்டு அங்கே நல்லா தூங்குறாரு. அங்கே பாருங்க, யோனா என்னதான் ஓடி ஒளிந்து தன்னுடைய தேவ திட்டத்தை அவர் நிறைவேற்றாமல் போய்விட்டாலும் கர்த்தருடைய ஆவியானவர் யோனாவை கொண்டு செய்ய வேண்டிய காரியங்களை அதை செய்து முடித்தாரு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்மை கொண்டு என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை எத்தனை தடைகள் வந்தாலும் எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் அதை கொண்டு கர்த்தர் நிச்சயமாக செய்து முடிப்பாரு. அப்போ யோனா பாருங்க, ஓடி போயிட்டாரு, மறைஞ்சிட்டாரு, செய்யலை. மீண்டுமாக கர்த்தர் என்ன பண்ணாரு? யோனா வாழ்க்கையில் ஒரு நெருக்கத்தை அனுப்புகிறாரு. அந்த நெருக்கம் சாதாரண நெருக்கம் அல்ல. மனாசே ராஜா கூட பரவாயில்ல, சிறையில் போயிருந்தார். ஆனால் யோனா எங்கே போயிருந்தாரு? சொல்ல, எங்க இருந்தாரு? சண்டே ஸ்கூல் டீச்சர் சொல்லுங்கப்பா. யோனா எங்கே இருந்தாரு? எங்கேயோ இருந்தார். என்னங்காண்டி சீக்கிரம் முடிச்சிட்டா நல்லாயிருக்கும் இல்லை? எங்கே இருந்தார் யோனா? பெரிய மீன், நல்லா சொரா மீனுன்னு நினைக்கிறேன். அந்த காலத்தில் சொரா மீனோ அது என்ன பொறா மீனோ தெரியல.
ஒரு திமிங்கலமோ ஏதோ ஒன்று பெரிய மீன். யோனா எப்படி இருந்திருப்பாரு? எத்தனை அடியோ எத்தனை கேஜி எடையோ தெரியல, அதை ஆராய்ச்சி பண்ணால் தெரியும். எனவே அப்படி கொண்ட ஒரு யோனாவை விழுங்கும்படிக்கு, அதுதான் ஒரு நெருக்கம். அந்த மீனுக்கு தேவன் தான் கட்டளையிட்டார். அந்த வசனத்தை வாசிங்க. தேவன் மீனுக்கு கட்டளையிட்டார் அப்படின்னு இருக்கும். யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். முதலாம் அதிகாரம் கடைசி வசனம் வாசிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஆமென், ஆயத்தப்படுத்தி இருந்தாரு. என்ன சொல்றீங்க? யோனா தேவனுக்கு தெரியும் இவன் கீழ்ப்படிய மாட்டான், இவன் கண்டிப்பா என்ன செய்வான், என்னுடைய சித்தத்தை செய்ய மாட்டான். ஆனால் இவனை எப்படி ஆகிலும் இவனை கொண்டு அந்த காரியத்தை செய்து முடிக்கணும்னு சொல்லி இவருடைய பிளான். அதுக்காக இவர் என்ன பண்ணிட்டாரு, ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தினாரு, ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்காரு, ரெடியாக உருவாக்கி வச்சிருக்காரு. ஆயத்தப்படுத்தி என்ன பண்ணிட்டாரு, அந்த மீன் வயிற்றில் யோனா எப்படி இருக்காராம், ராப்பகல் 3 நாள் இருந்தான். என்ன ஒரு ஆச்சரியமாக இருக்குது பாருங்க. இயேசு கிறிஸ்து கூட பாருங்களேன், அவர் என்ன மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் எத்தனை நாள் இருந்தார்? 3 நாள் இருந்தார். அதே மாதிரி யோனா கூட பாருங்க, ஒரு பெரிய மீன் ஆயத்தப்படுத்தி வச்ச நேரத்தில் 3 நாள் அந்த மீன் வயிற்றில் போய் இருக்கிறாரு. அதை கொஞ்சம் நீங்கள் யோசனை பண்ணி பாருங்க. மீன் வயிற்றுக்குள்ள ஒரு மனிதன் போய் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? மீன் என்ன பிஸ்லரி வாட்டரா குடிக்கும்? மீன் என்ன வாட்டர் குடிக்கும்? என்ன வாட்டர் குடிக்கும்? ஏதோ ஒரு வாட்டர் குடிக்கும். சீக்கிரம் முடிச்சிருங்க. இல்லை அப்படி சொல்கிறீங்க, முடிச்சிடுறேன். மீன் என்ன வாட்டர் குடிச்சிருக்கோம்? கடல் நீர். அந்த கடல் நீரை தான் குடிக்கும் மீன். அந்த கடலில் இருக்கிற பாசியை தான் தின்னும். அந்த கடலுக்குள்ளே யாராகிலும் விருப்பப்பட்டவர்கள் ஏதாகிலும் இறையை போட்டால் அந்த இறையை சாப்பிடும். அப்படிப்பட்ட அந்த மீன் அதெல்லாம் சாப்பிட்டு இருக்கும்போது இந்த ஒரு மனிதர் என்ன நல்ல தண்ணியை குடிச்சிட்டு, நல்ல திராட்சை ரசம் குடிச்சிட்டு, நல்ல அத்திப்பழ அடையை சாப்பிட்டுட்டு, நல்ல பால் கட்டியை தின்னவர் எங்கே இருக்கார்? இப்போ மீன் வயிற்றில் இருக்காரு. அங்கே போய், ஆண்டவரே நான் நெருக்கப்படுகிறேனே, ஏன்பா உனக்கு அந்த நெருக்கம்? நீ பூமியில் இருக்கும்போது உன்னை விசாலத்தில் வச்சனே, நீ அப்போ நீ என்ன பண்ண, என்னை நோக்கி நீ கூப்பிடலையே அப்படின்னு சொல்லி தேவன் என்ன பண்ணுறாரு, நெருக்கத்தில் யோனா வயிற்றுக்குள்ளே அழகாக கொண்டு போயிட்டு உட்கார வச்சுட்டாரு. இப்போ அந்த முள்ளுங்கள்லாம் குத்தி இருக்கும். முள் இருக்குது தானே, பெரிய மீனாக இருந்தால் கூட ஒரு நீட்டு முள் இருக்கும். அந்த நீட்டு முள் இல்லாமல் இருக்கலாம். வவ்வால் கூட எடுத்துக்கங்க, முள் இருக்குது. அப்புறம் என்ன மீன் அது? ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு மீன், கொடுவா. என்னம்மா, கொடுவா மீன் தான் ரொம்ப டேஸ்ட்டு. அதுதான் நாங்கள் ஜெப வீட்டில் அடிக்கடி வாங்குவோம், இப்போல்லாம் வாங்குறது இல்லை. அப்போ அந்த கொடுவா மீனில் கூட முள் பார்த்தீங்கன்னா நல்லா நீட்டமாக இருக்கும், குத்தும் அந்த முள். அப்படியாக இருக்கிறபடினால சங்கரா மீன், இது மீன் இல்லை, அப்படி அந்த மீன் முள்ளானது அவரை குத்தி இருக்கும். அந்த பாசிகள், அந்த மீன் உட்கொள்கிற பாசிகள் எல்லாம் அவர் வாயில் போயிட்டு வெளியில் வந்திருக்குமோ என்னவோ தெரியல. ஒரு வேளை வாய் இப்படி மூடி இருப்பாரா, மூடி இருந்தால் எப்படி அவர் மூச்சு விட்டுருப்பார். காதில் போயிருக்கோம்ல, காதில் குட்டி மீன்கள், நெத்திலி மீன்கள், என்னென்ன மீன்கள்லாம் போயிருக்கோம். போயிட்டு வெளியே வரும் போல இருக்கு. ஜாலியாக இருந்தாரா? இருக்க மாட்டார், நெருக்கத்தில் இருந்தார். போதும் கர்த்தாவே, போதும். இந்த காதில் மீன் வந்து போதும். என் வாயில் இந்த பாசைகள் வந்து போதும். நான் நெருக்கப்படுறேன், நான் ஒடுக்கப்படுறேன், போதும் கர்த்தாவே. அந்த இடத்துல அவர் ஜெபிக்கிறாரு. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் வாழ்க்கையில் கூட நல்ல விசாரமாக எல்லா ஆசீர்வாதம் இருக்கும்போது நம்ம கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க மாட்டோம். நமக்கு ஒரு வியாதி வரட்டும், நமக்கு ஒரு சோதனை வரட்டும், நமக்கு ஒரு துன்பம் வரட்டும், நமக்கு ஒரு நஷ்டம் வரட்டும், அப்போதான் நம்ம கர்த்தரை நோக்கி கெஞ்சி ஜெபம் பண்ணுவோம். இப்போ யோனா அதை தான் செஞ்சாரு. அந்த வசனத்தை வாசிங்க. யோனா 2:2. என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவு அருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எங்க இருந்து கூக்குரலிட்டாராம்? பாதாளத்தின் வயிற்றிலிருந்து. உனக்கு எதுக்குப்பா அந்த வேலை? நீ நல்லா பூமியில இருந்த இல்லை, எருசலேம் பட்டணத்தில் நல்ல அத்திப்பழ அடையெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு, நல்லா இருந்த திராட்சை ரசத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு, ஸ்ட்ரென்த்தானது அதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எங்கே இருக்கிறாரா? பாதாளத்தின் வயிற்றிலேருந்து நான் கூக்குரலிடுறேன். இன்றைக்கி நம்முடைய கூக்குரல் என்னவா இருக்குது நம்ம குடும்பங்களுக்காக? ஐயோ, என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படியிலையே, என் பிள்ளைங்க எனக்கு தாறுமாறாக போயிட்டே இருக்காங்களே, என் கணவர் எனக்கு கீழ்ப்படியிலையே, என் குடும்பம் இப்படி இருக்குது, என் குடும்பம் கடனில் இருக்குது, என் குடும்பம் இப்படியாக இருக்குது, அப்படியா இருக்குது என்று சொல்லி கூக்குரல் வருகிறதா? இனி வராது. எப்போ வராது சொல்லுங்க? கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிடும்போது,
கர்த்தரை நீங்கள் நெருக்கப்பட்ட நேரத்தில் நம்ம யாரை கூப்பிடணும்? கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். வியாதி வந்துருச்சா? ஆசா என்றதான ஒரு ராஜா இருந்தார். அவர் வியாதி நேரத்தில் பரிகாரியை தேடலை, அதற்கு பதிலாக என்ன செய்தாரா? பரிகாரத்தை தேடினார். அதனால அவருக்கு வேற மாதிரி வந்து விட்டது. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட நமக்கு நெருக்கங்கள் வரும்போது யோனாவை போல நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிட கற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ கர்த்தரை நோக்கி அவரை கூப்பிட்ட மாத்திரத்தில் அவர் என்ன பண்ணார்? திரும்பவும் பூமிக்கு வந்தார். இது உண்மையாக நடந்த சரித்திரம், இது கதை அல்ல, இது சரித்திரம். இன்றைக்கு நிறைய வேதாகமங்கள் பொய் என்று சொல்லுகிறார்கள், பழைய புஸ்தகம் சொல்கிறாங்க, அதுக்கு ஒன்றுத்துக்கு ஆகாது என்று சொல்லுகிறார்கள். அந்த வேதாகமத்தை வைத்துக்கொண்டு ஒலிம்பிக் போட்டியில் பால் அடிக்கிறது போல் அந்த வேதாகமத்தை மரியாதை இல்லாமல் வேதாகமத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். திருவிருந்து ஆராதனை கூட மரியாதை இல்லாமல் நடத்தி கொண்டு வருகிறார்கள். இன்றைக்கு நம் வேதாகமம் உண்மை. எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் அந்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட அத்தனை சம்பவங்களும் உண்மையாய் நடந்த சம்பவங்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்போ யோனா நெருக்கப்பட்டது உண்மை. பிள்ளைகளுக்கு நீங்கள் அதை சரித்திரமாக நீங்கள் சொல்ல வேண்டும். அதை எப்படியெல்லாம் அந்த பிள்ளைகள் எடுத்துக்கொள்ள முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் விலைக்கு நீங்கள் சொல்ல வேண்டும். அப்படி நீங்கள் சொல்லி பாருங்கள், அதெல்லாம் அந்த பிள்ளைகள் அதை கற்றுக்கொண்டு அவர்கள் போய் மற்றவர்களுக்கு சொல்லுவார்கள். இப்படி யோனா நெருக்கப்பட்ட நேரத்தில் அவர் ஜெபம் பண்ண போது மீண்டுமாக தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறார். அந்த வசனத்தை வாசிக்கலாமா? நினிவே பட்டணத்துக்கு யோனா நடத்தப்படும் பொழுது அந்த இடத்துல நடக்கிற ஒரு அற்புதமான காரியம் பாருங்கள். வாசிங்கள் 4ஆம் அதிகாரம் 2:10 வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே கக்கிவிட்டது. ஆமென். 9. நானோவெனில் துதியின் சத்தத்தோடே உமக்கு பலியிடுவேன், நான் பண்ணின பொருத்தனையை செலுத்துவேன், ரட்சிப்பு கர்த்தருடையது என்றார். ஆமென். நானோவெனில் யோனாவோவெனில் துதியின் சத்தத்தோடு என்ன பண்றாரு? உமக்கு பலியிடுவேன். துதி ஒரு பலி. அதனால தான் நம்ம மாத கடைசி வரும்போது நன்றாக கர்த்தரை சோத்துறீங்கன்னு சொல்கிறோம். சோத்துருச்சிங்களா? உங்களை 8 மாதம் கர்த்தரை உங்களை கண்மணி போல காப்பாற்றினார். 1 மணி நேரம் உட்காந்து சோத்திரம் பண்ணீங்களா? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுங்க சிஸ்டர், நாங்கள் மறந்துட்டோம் அப்படின்றீங்களா? மறக்காதீங்க. அடுத்த மாதம் ஆகில நீங்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டும். இயேசு நமக்கு ஒரு மாதமெல்லாம் நடத்துகிறாரு. ஒரு மாதமெல்லாம் குறைவில்லாமல் நடத்தும் போது நாம் என்ன செய்ய வேண்டும்? துதியின் பலியை நம் கர்த்தருக்கு நாம் பொருத்தனையாக செலுத்த வேண்டும். கர்த்தரை நாம் நன்றாக சோதரிக்க வேண்டும். ஆமேனே சொல்ல மாட்டேன்றீங்க இல்லை? ரொம்ப களைப்பாக இருக்கா? முடிச்சிடலாம். மணி 12:20 ஆகுது. என்ன சொல்கிறீங்க? அப்போ துதியின் சத்தத்தோடு யோனா என்ன பண்ணார்? கர்த்தருக்கு பொருத்தனை செலுத்தினார். இன்றைக்கி உங்கள் அனுபவம் என் அனுபவம் எப்படி இருக்க போகுது? நேற்று ஒரு சகோதரி வந்தாங்க, என் மகள் பாஸ் பண்ணிட்டாங்கன்னா நான் 5 வேதாகமம் வாங்கி தரதான் நான் பொருத்தனை பண்ணியிருக்கேன் சிஸ்டர், இந்தாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு போனாங்க. அதுதாங்க பொருத்தனை. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணிகிட்ருக்கிறீங்க? இல்லை, சிந்தித்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தேவன் எத்தனையோ நன்மை செஞ்சாரா இல்லையா? சாட்சியே கொடுக்க மாட்டேங்கிறோம். அப்புறம் எங்கே நம்ம வேதாகமாக வாங்கி தர போகிறோம்? இல்லை, வாங்கி தாங்க. இன்னொரு ஐயா நம்ம சபையில் நியூ இயர் அன்னைக்கு அவரும் அது நல்ல பெரிய வேதாகமம் 5 வேதாகமம் வாங்கி கொடுத்தார்கள். கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிக்கட்டும். பொருத்தனை வேணுங்க. பொருத்தனை இல்லைன்னா கிறிஸ்டியன்ஸே இல்லை. நம்ம எல்லாத்துக்கும் ஒரு பொருத்தனை இருக்கணும். இதை செய்தாரானால் நான் கர்த்தருக்கு நான் இதை செலுத்துகிறேன், இதை நான் பண்ணுறேன், நான் 1 மணி நேரம் நான் சோத்திரம் பண்ணுறேன், நான் இந்தியாவுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் தமிழ்நாட்டுக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் சென்னைக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் 5 கண்டத்துக்காக நான் ஜெபிக்கிறேன், நான் மிஷினரிகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? பொருத்தனை பண்ணணும். அன்னாள் பொருத்தனை பண்ணினாள். அன்னாளுக்கு ஒரு நெருக்கம் வந்தது. என்ன நெருக்கம் சொல்லுங்கள்? பிள்ளை இல்லாத நெருக்கம். மலடி என்ற பட்டம். எத்தனை 10 ஆண்டுகள் அன்னாள் தன்னுடைய வாழ்க்கையில் மிகவும் அழுது கிளேசமுள்ள ஸ்ரீ என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணினாள். எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரானால் அதை நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கே நான் கொடுத்துடுறேன். என்ன ஒரு நல்ல சகோதரி பாருங்கள். உங்களுக்கே குழந்தை இல்லை, நீங்கள் ஆண் குழந்தை கொடுத்து நான் என்ன பண்ணுறேன்? உங்களுக்கே நான் கொடுத்துட்றேன். சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நான் உங்களுக்கே வளர்க்குறேன், அது உங்கள் இதுவே இருக்கட்டும். ஆனால் பார்த்தீங்கன்னா எல்லா நகை நட்டுகள்லாம் போட்டு உலக பிரகாரமாக பிள்ளைகளை வளர்த்துருவாங்க.
அப்படி இருக்கக்கூடாது. பொருத்தனை பண்ணினால் சரியாய் நாம் கர்த்தருக்கு இருக்க வேண்டும். அண்ணால் பாருங்கள், பொருத்தனை பண்ணினார்கள். ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. பால் மறந்த உடனே அந்த குழந்தை எடுத்துட்டு வந்து என்ன பண்ணாங்க, ஆலயத்தில் கொண்டு வந்து விட்டு விட்டார்கள். அந்த குழந்தை தான் யார் சொல்லுங்க? சாமுவேல். தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் வல்ல தீர்க்கதரிசியாக மாறினாரு. இன்றைக்கு நம் வாழ்க்கையில கூட யோனா மாதிரி பொருத்தனை இருக்கா? பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறீங்களா? என்ன பொருத்தனை பண்றீங்க? பொருத்தனை பண்ணவில்லை என்றால் இன்றையிலிருந்து நீங்கள் பண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு சகோதரி சொன்னாங்க என்கிட்ட, ஹாஸ்பிட்டலுக்கு செலவு எவ்வளவு ஆகுதோ அந்த செலவு பணத்தை நான் அப்படியே கர்த்தருக்கு நான் கொடுத்துட்றேன், என் பிள்ளைக்கு நல்ல சுகம் கொடுக்கணும், வேண்டிக் கொள்ளுங்க. அப்படியே நடந்துச்சு. அந்த பணத்தை அப்படியே கர்த்தருக்கு கொடுத்தார்கள். ஹல்லேலூயா சொல்லலாமா? உங்கள் வாழ்க்கையில் கூட என் வாழ்க்கையில் கூட பொருத்தனை மிகவும் அவசியங்க. பொருத்தனையோடு நான் வரலாமா? பொருத்தனை பண்ணுங்க. நான் வேதத்தை இந்த வருடத்துக்குள்ளே நான் வாசித்து முடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. நான் பண்ணேன். புதிய ஆண்டில் நான் பண்ணிகிட்ருக்கிறேன், முடிக்க போகிறேன். இன்னும் முடிக்கலை, இன்னும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்குது. இடையிடைய பலவீனங்கள், அதனால் என்னால் நிறைய வாசிக்க முடியவில்லை. ஆனாலும் வாசித்து கொண்டு வருகிறேன். நிச்சயமாக கர்த்தர் எனக்கு அந்த கிருபையை தருவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? நீங்கள் கூட வேதத்தை வாசிங்க. ஒரு ஆண்டுக்குள்ளே நான் வேதத்தை நான் வாசித்து முடிக்க போகிறேன். 2 முறை வாசிக்கிறேன், நான் 3 முறை வாசிக்கிறேன், நான் 4 முறை வாசிக்கிறேன், நான் முழங்கால நின்று வாசிக்கிறேன். ஆரம்ப நாட்களில் வாலிப வயதில் அடிமை அப்படி தான் நான் பண்ணுவேன். எனக்கு தெரியாது. எனக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே எனக்குள்ளே ஒரு பக்தி, சீக்கிரமாக வேதத்தை வாசிக்கணும், சீக்கிரமாக எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அந்த பக்தியில் நான் அதிகமாக வேதத்தை வாசிக்க ஆரம்பித்தேன். முட்டி போட்டு நான் வேதம் வாசிப்பேன். முட்டி போட்டு முக்காடு போட்டு தான் நான் வேதம் வாசிப்பேன். இப்பொழுது பிசாசு என்னை காலை தொட்டதால் உட்கார்ந்து கொண்டு தான் நான் வாசிக்கிறேன். நான் கீழே கூட என்னால் உட்கார முடியும், ஆனாலும் வாசிக்க கர்த்தர் கிருபை கொடுக்குறாரு. ஹல்லேலூயா! இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட வேதம் வாசிக்கணுங்க. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணணும். வேதத்தில் என்ன சொல்லியிருக்கு, பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லியிருக்கு, எல்லாம் நெருக்கப்படுகிற நேரத்தில் வேதம் நமக்கு உதவியாக இருக்கும். எப்போ சொல்லுங்க? உபத்திர காலத்தில் வேதம் நமக்கு கிடைக்காத ஒரு காலம் வரப்போகுது. 3 ஆண்டு உபத்திர காலம், 3 ஆண்டு மகா உபத்திர காலம். அந்த நேரத்தில் வேதாகமே கிடையாது. அவன் ஒரு வேதாகமம் தயார் பண்ணி வைத்திருப்பான். அவன் தான் யார் சொல்லுங்க? அந்தி கிறிஸ்து. அந்த வேதாகம் தான் நம்ம கருத்தில் கொடுக்கப்படும். அன்னைக்கு நம்ம இருக்க மாட்டோம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். கைவிடப்பட்டிருக்காங்க பாருங்க, அவங்களோட நிலைமை மிகவும் மோசமாக மாறிவிடும். அதுக்கு தான் நம்ம சபையில் பேசி கொண்டு வருகிறோம். ஆயத்தமாயிருங்கள், பரிசுத்தமாயிருங்கள், கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லி. ஹல்லேலூயா! அப்படி நெருக்கமான பாதையில் வேதம் கூட கிடைக்காத ஒரு காலம் வரும். அந்த காலத்தில் தான் நாம் வேதத்தை என்ன செய்ய வேண்டும்? வாசித்து மனப்பாடம் செய்து வைத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். இந்த யோனா பாருங்கள், அடுத்தபடியாக அடுத்த கட்டம், இந்த யோனா நினிவே பட்டணத்துக்கு போகிறாரு. போயிட்டு அந்த இடத்துல பயந்து பயந்து சொல்றாரு, நினிவே பட்டணத்து ஜனங்களே நீங்கள் கேளுங்க, கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அதை வாசிங்க. யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாணம், விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. ஆமென். வசனமா? அதுதானம்மா? 3ஆம் அதிகாரம் 3 4 இல்லை 3. யோனா நகரத்தில் பிரவேசித்து 3ஆம் அதிகாரம் சொல்லுங்க. அப்ப எல்லாரும் அதே எடுக்கட்டும். 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தையின்படியே நினிவேக்கு போனான். நினிவே 3 நாள் பிரயாண, விஸ்தாரமான மகா பெரிய நகரமாயிருந்தது. பாத்தீங்களா? 3 நாள் பிரயாணம், 3 days அவர் போறாரு. அப்ப மகா விஸ்தாரமான எப்படி இருந்துச்சா? பெரிய நகரமா இருந்தது. யோனா நகரத்தில் பிரவேசித்து 1 நாள் பிரயாணம் பண்ணி இன்னும் 40 நாள் உண்டு. அப்பொழுது நினிவே கவிழ்க்கப்பட்டு போகும். கவிழ்ந்திடும். ஒண்ணுமே இல்லை, மேப்லேயே இல்லாம போயிடும் அப்படின்னு சொல்ற. அதுக்கெல்லாம் ஒரு தைரியம் வேணும். அதை சொல்லிட்டு அந்த நாட்டு மக்கள் சும்மா விடுவாங்களா? ஏதோ ஒரு பைத்தியக்காரன் என்ன பேசுறான் பாரு, காலையில நம்ம பட்டணம் கவிழ்க்கப்படும் அப்படி இப்படின்னு சொல்லி அடித்து துன்புறுத்துவார்கள். அதுக்கு பயந்து கொண்டு தான் யோனா என்ன செய்யல, நினிவேக்கு போகலை. நீங்கள் சொல்லிடுவீங்க, கர்த்தாவே நான் போய் சொல்லிடுவேன், ஆனால் நீங்கள் இரக்கமுள்ள தேவன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் இறங்கிட்டு நீங்கள் அந்த பட்டணத்தை நீங்கள் பாதுகாப்பீங்க. அதுக்கப்புறம் எனக்கு தான் வெட்கம்,
நான் தான் பொய்யனா மாறிடுவேன், என்னதான் அந்த ஜனங்க அடிப்பார்கள் அப்படின்னு சொல்லி தான் அவர் பயந்து கொண்டு அவர் போக மறுத்தாரு. ஆனால் தேவன் அவரை கொண்டு செய்ய நினைத்ததை யாராலுமே தடுக்க முடியாது. 42 யோபு 1-2 வாசிக்கிற, தேவரே நீ செய்ய நினைத்ததை தடைபடாது. அப்போ யோனாவை கொண்டு செய்ய நினைக்கிற அந்த காரியங்கள் தடைபடாதபடி 3 நாள் பிரயாணத்தில் 1 நாள் பிரயாணம் பண்ணி 40 நாள் இருக்கு. அந்த நினிவே பட்டணம் என்ன ஆகும், கவிழ்க்கப்பட்டு போகும் என்று சொன்னான். அப்பொழுது நினிவேயில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசித்து உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் இரட்டுடுத்தி கொண்டார்கள். பாத்தீங்களா? அப்போ 40 நாள் தான் இருக்கு, அதுக்குள்ள இந்த நினைவை என்ன செய்விடும், கவிழ்க்கப்பட்டு போய்விடும் அப்படின்னு சொன்ன மொத்தத்துல பயந்து கொண்டு ஜெபத்தோடு சொல்றாரு. சாதாரண ஜெபம் இல்லை, மீன் வயிற்றுல போயிட்டு நெருக்கப்பட்டு ஜெபிச்சாரு. அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்டு பயந்துகிட்டு சொல்றாரு, இன்னும் 40 நாள் தான் இருக்கு நினைவே மக்களே, நீங்க மனம் திரும்புங்க, இல்லைன்னா அந்த பட்டணம் என்ன செய்யும், கவிழ்க்கப்பட்டு போய்விடும். கவிழ்த்துனா அவ்வளவுதான், ஃபுல்லா மூடப்பட்டுடும், ஒண்ணுமே இருக்காது என்று சொல்லி அவர் சொல்லும் பொழுது பாருங்கள், அந்த நாட்டு மக்கள் என்ன செய்கிறார்கள், அப்பொழுது நினைவில் உள்ள ஜனங்கள் தேவனை விசுவாசிக்கிறார்கள், நம்புறாங்க. நம்பி என்ன செய்கிறார்கள், உபவாசம் செய்யும்படி கூறினார்கள். பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் ரட்டுடுத்தி கொண்டார்கள். இந்த செய்தி நினிவேயின் ராஜாவுக்கு எட்டின போது அவன் தன் சிங்காசனத்தை விட்டு எழுந்து தான் உடுத்தி இருந்த உடுப்பை கலற்றி போட்டு ரட்டை உடுத்தி கொண்டு சாம்பலில் உட்கார்ந்தான். இன்றைக்கு நம்முடைய பிஎம் அவர்கள் செய்யணும், அதை நம்முடைய சிஎம் செய்யணும், செய்ய வைக்கணும். கிறிஸ்தவர்கள் நம்ம என்ன உண்மை உத்தமமாக இருந்தால் நிச்சயமாக அதிகாரிகள் செய்வாங்க. இந்த கிறிஸ்டியன்ஸ் ஓட்டு வந்தால் போயிட்டு லைனில் நின்று பணத்தை வாங்குதுங்க. அப்புறம் எங்கேருந்து அந்த அதிகாரிகள் சாம்பலில் உட்காருவாங்க, எங்கேருந்து உபவாசம் எடுத்து ஜெபிப்பார்கள். நம்ம உண்மை உத்தமமாய் நம்முடைய தேவன் சமூகத்தில் நாம் இருக்கும்போது அரசியல் தலைவர்கள் கூட உபவாசம் போட்டு ஜெபிக்க நம்ம இடத்துல வருவாங்க. அதனால தான் வசனம் என்ன சொல்லுகிறது, உதிக்கிற உன் ஒளியின் இடத்துல ராஜாக்கள் நடந்து வருவார்கள். ராஜாக்கள் நடந்து நம்மக்கிட்ட வருவாங்க, நம்ம ராஜா கிட்ட ஓட தேவையில்லை. என்ன சொல்கிறீங்க? இதே ரோட்டில் நம்முடைய தமிழ்நாடு சிஎம் அவர்கள் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிரச்சாரத்துக்காக இரவு நேரத்தில் வராரு. இரவு நேரத்தில் இப்படி தான் இந்த வழியாக வரார். கடைசி பிரச்சாரம் இரவு வரும்பொழுது எல்லாரும் அப்படியே வழிவிடுங்க ஒதுங்குங்க அப்படின்னு சொல்லிகிட்டே வராங்க. சொல்லிகிட்டே வரும்போது என் கால்கிட்டே நம்முடைய வருங்கால அந்த சிஎம் அவர்கள், அப்போ அவர் சிஎம் ஆகலை, என் கால்கிட்டே நிற்கிறாரு. அவள் கூட்டிகிட்டு வந்தவர், அண்ணி இந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்க. யார்? அண்ணி. என் காதால் கேட்டேன், என் கூட இருந்தவங்களாம் சாட்சி, இந்த சர்ச்சுக்கு தான் வருவாங்க அப்படின்னு சொன்ன மாத்திரத்தில் சிஎம் அவர்கள் என்ன பண்ணுறாரு, அப்படியே தலை கவனிச்சார். உடனே அங்கேயே ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ப்ரேயர், அது கூட எனக்கு தெரியாது, அது ஏதோ இதிலலாம் போட்டாங்களாம், நமக்கு தெரியாது, சொன்னாங்க. அப்போ பிஷப் தேவசகாய் எனக்கு கால் பண்ணி, பாஸ்டர் அம்மா எப்போ பெரிய ஆளாக நீங்கள் சிஎம்கே ஜெபம் பண்ணிட்டீங்களேன்றார். எனக்கு தெரியாது அங்கிள், பிரச்சாரத்துக்காக வந்தார் அப்படின்னு நான் ஒரு கன்வென்ஷன் கூட்டத்துக்கு போகும்போது நான் வெளியில் வந்தேன் காரில் போகிறதுக்கு, அவர் இங்கே நின்னது எனக்கு தெரியாது, எதேச்சா நடந்த ஒரு சம்பவம். பரவாயில்ல நீங்கள் பெரிய ஆள் ஆகிட்டீங்களே அப்படின்னு அவர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் நம்ம சபையில் 2-3 பேர் எனக்கு அனுப்பியிருந்தாங்க. எனவே பாருங்கள், ஏன் சொல்ல வரேன், நாம் உண்மை உத்தமமாக இருந்து நெருக்கப்பட்ட நேரத்தில் நாம் கர்த்தரிடத்து சமூகத்தில் நாம் ஜெபிக்கும் போது ராஜாக்களை கர்த்தர் நடந்து நம்ம கால் கிட்ட கொண்டு வருவார். நம்ம போக தேவையே இல்லை. ஆமைன்னே சொல்ல மாட்டேன்றீங்க. உங்ககிட்ட கர்த்தர் கொடுப்பாரு. என்ன சொல்கிறீங்க? ராஜாக்கள் வருவாங்க, எல்லாருமே வருவாங்க, நம்மக்கிட்ட அவங்க ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. நம்மளை போய் கூப்பிட்டோம், ஸ்டாலின் ஐயா வாங்க என்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, நம்ம கூப்பிட்டோம் இல்லையே, அவங்களே வந்தாங்க. அவங்களே வரும்போது நம்ம எதாச்சும் நம்ம ப்ரேயர் பண்ணோம், கர்த்தர் ஜெபத்தை கேட்டார், அதிகாரிகளை கர்த்தர் அந்த ஆளுகைக்குள்ளாக தகுதிப்படுத்தினார். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்ம உண்மை உத்தமமாக இருக்கும்போது நாம் போய் அங்கே போக தேவையே இல்லை, அவங்களே நம்மளை தேடி வருவாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி நம்ம நடத்துவார், அப்படி செய்வார். அப்போ ஒரே காரணம் என்ன சொல்லுங்க, நாம் தேவ சித்தத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும், நாம் தேவனுக்கு நாம் பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும், நாம் தேவனுக்கு நாம் உண்மையாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்ம உண்மையாக கொஞ்சத்தில் நீங்கள் உண்மையாக இருங்களேன், பரிபூர்ண ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் ₹1 நீங்கள் உண்மையாக இருங்க. என்கிட்ட ஸ்டார்டிங்கில் ஜெப வீட்டில் வர காணிக்கை எல்லாம் என்கிட்ட தான் வரும். என்ன தான் ஐயா எடுத்து எல்லாத்தையும் என்ன சொல்லுவார். அப்போ நான் காயின்ஸ் எல்லாம் ஒன்று எடுத்து ₹1, ₹2, ₹5 காயின்ஸ் எல்லாம் ஒன்றா போட்டு காயின்ஸ் அப்படின்னு எழுதிடுவேன்.
ருப்பீஸ்ன்னு போட்டு அதை தனியாக நான் எண்ணுவேன். எல்லாத்தையும் எண்ணி ஒரு பேப்பரில் கவுண்ட் பண்ணி மொத்தமாக எடுத்துகிட்டு போயிட்டு ஐயா கிட்ட கொடுப்பேன். கொடுத்தவொடனே ஐயா வந்து அதை பார்த்து தான் என் மொத்த அக்கௌண்ட்டை என்கிட்ட ஒப்படைக்கும்படி ஆண்டி வந்து தந்தாங்க. இன்ன வரைக்கும் அவங்க பேகு முதற்கொண்டு அவங்க எல்லா கணக்கு வழக்குகள் நான் மிஷினரியாக இருக்கும்போது என்னிடத்தில் தான் கர்த்தர் கொடுத்தாரு. ஏன் சொல்லுங்கள், சின்ன விஷயத்தில் நம்ம உண்மையாக இருந்தோம். அப்போ நம்ம நினச்சிருக்கலாம், ஐயோ இவ்வளோ பணம் வருது, இவ்வளோ காணிக்கைன்றமே, ஒரு 10 ரூபாய் எடுத்துக்கலாமா, ஒரு 100 ரூபாய் எடுத்துக்கலாமா அப்படின்னு நமக்கு அந்த ஆசைகள் கூட நமக்கு இல்லை. நம்ம அந்த விஷயத்தில் உண்மையாக இருந்த போது கர்த்தர் பார்த்து இந்த ஊழியத்தை கர்த்தர் என் இடத்துல கொடுத்தாரு. இல்லைனா நான் தகுதியா, எனக்கும் இயேசுக்கும் சம்பந்தமா, நான் ஊழியம் செய்ய தகுதியா, நான் ஊழியமே எனக்கு பிடிக்காதுன்னு இருந்தேன். நான் ஐயா ஆண்டி படுற கஷ்டம், ஐயோ எனக்கு வேண்டாப்பா இந்த ஊழியமெல்லாம், நமக்கும் இந்த கஷ்டம்தான் வரும், நான் ஊழியமே செய்ய மாட்டேன், நான் ஐயா ஆண்டிக்கு நான் வந்து பணிவிட மட்டும்தான் நான் செய்வேன், எனக்கு ஊழியமே வேண்டாம்னு சொல்லி தான் நான் அப்படி இருந்தேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் உண்மை உத்தமத்தை கர்த்தர் பார்த்து இந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுத்தாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட பிரியமான தேவஜனமே, நான் உண்மையாக இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை எழுப்பி ஜெபம் பண்ணுன்னு சொன்னா ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு பேசி பொருத்தனை பண்ண பொருத்தனை பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஊழியத்துக்கு அழைச்சி ஊழியத்தை போய் செய்யணும்னா செய்யுங்க. உங்கள் பிள்ளைங்களை அனுப்புன்னு சொன்னால் உங்கள் பிள்ளைங்களை அனுப்புங்க. கர்த்தருடைய ஆவியானவர் பேசி கொண்டு இருக்கிறாரு. ஹல்லேலூயா. காலம் கடைசி, இனி நாட்கள் செல்லாது. நாம் நெருக்கப்படும் போது நாம் யோனாவை போல நாம் தேவ சித்தத்தை செய்வதற்கு நாம் ஒப்பு கொடுக்கும் போது நடந்த சம்பவம் கடைசி அதிகாரத்தில் நான் வாசிக்கிறோம். வாசித்து பாருங்கள். யோனாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் வாசிங்கள். 11ஆம் வசனம் வாசிங்க. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கும் அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கின்ற மகா நகரமாகிய நினைவேக்காக நான் பரிதபலியாமல் இருப்பேனோ என்றார். அந்த பட்டணத்துல வந்து 120,000 பேர் இருக்கிறாங்க. 1,20,000 மெம்பர்ஸ் இருக்காங்க அங்க. அப்ப அந்த மக்களுக்கு வந்து நான் பரிதபியாமல் இருப்பேனோ, என் கையால் சிருஷ்டிக்கப்பட்ட ஜனம் அந்த பட்டணத்தை நான் கவிழ்க்கப்படுவதற்கு நான் ஒப்பு கொடுப்பேனா? யோனா, நான் உன்னை தான் நம்பி இருக்கிறேன். யோனா, நீ தான் போகணும். நீ போய் அந்த ஜனங்களுக்கு பிரசங்கம் பண்ணு. உன்னை கொண்டு அந்த ஜனங்களை நான் என்ன செய்ய போகிறேன்? ரட்சிக்க போகிறேன். ஹல்லேலூயா சொல்லலாமா? நம்மை கொண்டு கர்த்தர் இந்தியாவை ரட்சிக்க போகிறாரு. என்னை கொண்டு என் குடும்பத்தையே ரட்சிக்கல. நீங்கள் என்ன சிஸ்டர் இந்தியான்னு சொல்லி நினைக்கிறீங்களா? கர்த்தர் செய்வார். உங்க பிள்ளைகளை கொண்டு கர்த்தர் இந்தியாவை ரட்சிப்பாரு. ஆமென். நம்மை கொண்டு கர்த்தர் இந்த உலகத்தை ரட்சிப்பாரு. ஆமென். நம்மை கொண்டு இந்த தேசத்துல ஒரு பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுப்பாரு. இன்றைக்கு நம்ம இப்படி சாதாரணமான ஆட்களாக இருக்கலாம். யாருக்கு தெரியும்? எஸ்தர் ராஜாத்தி யாருமே இல்லை, தன்னுடைய சிறிய தகப்பன் இடத்துல வளர்ந்தாங்க. தாய் தகப்பன் இல்லை. ஆனாலும் அந்த அந்நிய தேசத்தில் எஸ்தர் அந்த இடத்துல இருக்கும் பொழுது கர்த்தர் பாருங்கள் 127 தேசத்திற்கும் ராஜாத்தியாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கு நம் வாழ்க்கையில் கூட கர்த்தர் நம்மை கொண்டு எழுப்புதலுக்கு நம்மை பயன்படுத்துவார். நம் பிள்ளைகளை கர்த்தர் எழுப்புதலுக்கு பயன்படுத்துவார். உங்களை கர்த்தர் பயன்படுத்துவார். நீங்கள் எல்லாம் வேலையிலிருந்து ரிட்டையர்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா ஊழியம் செய்யுங்க. சபையோடு இணைந்து ஊழியம் செய்யுங்க. எத்தனை பேர் ஊழியம் செய்ய போகிறீங்க? இல்லை, ரிட்டையர்மெண்ட் ஆன கர்த்தருடைய பிள்ளைகள் பென்சிலேபதர் இருக்கிறாரு. டேனிபதர் கூட ரிட்டையர்ட் ஆகிடுவார். டேனிபதருக்கு மேலே சீட்டு விழும். அது என்னைக்கு விழுமோ நமக்கு தெரியாது. திடீர்னு விழுந்துடும். பிரதர் மேல் விழும். எனவே நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? சபையினுடைய ஊழியர்களாக மாற வேண்டும். தேவன் உங்களை அழைப்பார். தேவன் உங்களை தெரிந்து கொள்வார். ஒரு நோக்கம் இல்லாமல் இந்த சபையில் உங்களை அங்கத்தினராக வைக்கவில்லை. உங்கள் பிளான் இல்லாமல் இங்கே இல்லை யாருமே. எல்லாருக்குமே ஒரு பிளான் இருக்குது, எல்லாருக்குமே ஒரு தீர்மானம் இருக்குது. அதனால் தேவன் என்னைக்குன்னு சொல்லி தெரியாது. என்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் உங்களை அந்த அழைப்புக்கு பாத்திரவான்களாக மாற்றுவார். ஹல்லேலூயா சொல்லலாமா? அப்படி மாற்றும் பொழுது நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் ஊழியத்துக்கு நீங்கள் அர்ப்பணித்து ஊழியம் செய்யும் பொழுது கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார்.
யோனாவை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்தது போல உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாரு. ஹல்லேலூயா சொல்லலாமா? நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஐயா, நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தாவே, நெருக்கப்படுகிற நாட்களில் எங்களுக்கு கர்த்தாவே மனாசே ராஜாவுக்கு மனம் இறங்கினீர், யோனாவுக்கு மனம் இறங்கினீர் ஐயா. எங்கள் வாழ்க்கையில கூட தாவீதுக்கு மனம் இறங்கினீரப்பா, அன்னாளுக்கு மனம் இறங்கினீர் ஐயா. நாங்கள் கூட எத்தனையோ நெருக்கத்தில் இந்த காலை வேளை நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். பொருளாதார நெருக்கம், பிள்ளைகள் நெருக்கம், சரீரத்தில் வியாதியின் நெருக்கம், எத்தனை பாடுகள் உபத்திரவங்களப்பா. இவைகளிலிருந்து கர்த்தாவே இந்த பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுங்க. இந்த புதிய மாதம் விடுதலை மாதமாக இருக்கட்டும் ஐயா. எல்லா பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே நெருக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்க ஐயா. எல்லா நெருக்கம் மாறட்டும், எல்லா சிறையிருப்பு மாறட்டும், எல்லா சிறைப்பு மாறி ஆசீர்வாதத்தை என் தேவனாகிய கர்த்தர் நீங்க கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சபைக்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க ஐயா. சபையினுடைய நெருக்கத்தையும் கர்த்தர் மாற்றி போடுங்க. சபையில் இருக்கிற எல்லா நெருக்கம் முற்றிலும் மறையட்டும். தேவனே உமக்கு நன்றி அப்பா. கேட்ட வார்த்தையின்படியாக அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. துதிக்க நம்ம மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமேன். God bless you. Praise the Lord. மாரநாதா, இயேசு சீக்கிரம் வரப்போறார். ஆமேன். ஆகாரம் இருக்கு, நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டு அதுக்கு பிறகு என்னிடத்தில் நீங்கள் ஜெபத்துக்கு வாருங்கள்.